ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், வந்தனம், வணக்கம், நமஸ்கார், நமஸ்தே. ஸோ அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். எஸ் அ வெரி ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே 2021. இந்த வருஷம் அது சூப்பராக இருக்கட்டும். ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிராஃப்ட் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு சில்வர் ஷீட் நான் எடுத்திருக்கேன். எதுக்குன்னா க்ரீட்டிங் கட் பண்ணுறது தான். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஸ்பெரிக்கல் கட்டிங் மைண்ட் கட் பண்ணிக்கிறேன். ஸோ கட் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து நான் இந்தியா அப்படின்னு எழுதுகிறேன். இது ஆக்சுவலி நான் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு எழுதலாம் நினச்சேன். பட் யூஸ்வலாக இருக்காமல் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்ட்ரி நேம் எழுதிக்கிறேன். எஸ். அண்ட் இந்த வீடியோவில் நான் வந்து ஒரு சின்ன போயம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். நான் ஆல்ரெடி எழுதின போயம் தான். லாஸ்ட் இயர் நான் வந்து அதை எழுதினேன். பட் எனிஹவ் இந்த வீடியோவில் நான் வந்து அதை சொல்லி காமிக்கலான்னு இருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைட்டிங் ஒர்க் முடிஞ்சாச்சு. பட் இன்னும் கொஞ்சம் இருக்குது, உள்ளே பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட் இங்கே ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ பார்க்க ஒரு சின்ன ஹோல் இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் வந்து எனக்கு கண்ட்ரி நேம் தெரியும் க்ரீட்டிங் கார்டில். ஸோ அதுக்காக அந்த மாதிரி ஒரு மாடல் நான் பண்ணுறேன். பட் நீங்கள் வந்து கட் பண்ணும்போது இங்கே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஷேப்பிங் கட் பண்ணிக்கலாம். ஃப்ளவர் ஷேப், ஹார்ட் ஷேப், டைமண்ட் ஷேப், அந்த மாதிரி. பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எனக்கு டக்குன்னு தோணுச்சு. ஸோ நான் கட் பண்ணியிருக்கேன். தட்ஸ் இட். அந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிட்டிங்கன்னா பார்க்க கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஸோ உள்ளே ஸ்டிக் பண்ணிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பார்க்க என்ன சொல்கிறேன், அட்ராக்டிவாக இருக்கும் இந்த ஒர்க் பார்க்க. ஸோ தட்ஸ் இட். அண்ட் தெரியுதா, அந்த ஷீட் மேலே கவர் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே மேலே எழுத போகிறேன். ஸோ இதில் வந்து கலர்ஃபுல்லாக ஆரஞ்சு, ப்ளூ அண்ட் க்ரீன் அது யூஸ் பண்ணி எழுத போகிறேன். ஸோ எஸ், லெட் மீ ஸ்டார்ட் த போயம். நான் எழுதின போயம். அண்டு கேட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் வந்து லெட் த ரெயின் ட்ராப்ஸ் பி ஃபியர்லெஸ் when it falls. மீனிங் என்னென்னா, ரெயின் ட்ராப்ஸ் மழை துளிகள் கீழே விழுகும்போது அது ரொம்ப ஒரு ஃபியரே இல்லாமல் விழுகட்டும் அப்படின்னு. நீங்கள் கேட்கலாம், அது ஃபியர் பண்ணது நீ பார்த்தியா அப்படின்னு. பட் வாட் ஐ மீன் இஸ், நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்ல வரேன். எது செய்யும் போது ஒரு பயம் இல்லாமல் ஒரு கரேஜ் அதோடு செய்யணும் அப்படின்னு. ஸோ அதுக்கு தான் அந்த லைன். அண்ட் நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா, லெட் த ப்ரீஸ் ஃபீல் ப்ரவுட் while crossing our Indian flags. இதுக்கு மீனிங் என்னென்னா, ஏர் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம ஃப்ளாகை க்ராஸ் பண்ணி போகும்போது அது ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணட்டும், அந்த மாதிரி ஒரு மீனிங். அதாவது நம்ம இந்தியன் ஃப்ளாகை காற்று அப்படி க்ராஸ் பண்ணி போகும்போது அதுக்கே ஒரு பெருமை இருக்கும், அந்த மாதிரி ஒரு லைன் இது. எனக்கு பிடிச்ச லைன் இது. ஸோ எஸ். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, லெட் த சில்ட்ரன் கம் அவுட் வித் தேர் ட்ரீம்ஸ். அதாவது எல்லா குழந்தைகளும் அவங்களோட ஆசை, கனவுகள், அதோடு அவங்க டேலண்டெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணி வெளியே சூப்பராக வரணும் அப்படின்னு தான். எல்லாமே அப்படியே வந்து இருக்கக்கூடாது, அதுதான் எக்ஸ்போஸ் ஆகி அவங்க வேறு லெவலில் வரணும். ஸோ அதுக்கு தான் அந்த லைன். அண்ட் நெக்ஸ்ட், லெட் அஸ் டூ அ குட் நேஷன் ஆஸ் செட் பை அவர் லீடர்ஸ். அதாவது நம்ம தேச தலைவர்கள் சொன்ன மாதிரி நம்ம நாடு சூப்பராக நம்ம வந்து செம்மையாக உருவாக்கி கொண்டு வரணும், அதான். அண்ட் நெக்ஸ்ட் லைன் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச லைன், நான் ரொம்ப விருப்பப்பட்டு எழுதின லைன். என்ன லைன்னா, ஜெய் ஹிந்த் ஈச் அண்ட் எவ்ரி செல் ஆஃப் மைண்ட் சேஸ். அதாவது என் பாடி செல், ஒவ்வொரு பாடி செல்லும் ஜெய் ஹிந்த் அப்படின்னு சொல்லுது. அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய தேசபக்தின்னு சொல்லலாம், அந்த மாதிரி. எஸ், அது ஒரு ஃபீல் தான். அதுக்காக நான் எழுதினேன். அந்த மாதிரி ஒரு லைன் வேறு லெவலில் வந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருச்சு. அண்ட் த நெக்ஸ்ட் லைன் இஸ், ஆல் மை சல்யூட் கோஸ் டு த கிரேட்டஸ்ட் லீடர் சுபாஷ் சந்திர போஸ். ஸோ இந்த லைன் மீனிங் என்னென்னா, என்னுடைய எல்லா ரெஸ்பெக்ட், சல்யூட் வந்து சுபாஷ் சந்திர போஸ் சார் தான் அப்படின்னு. பிகாஸ் அவர் தான் நமக்கு ஃப்ரீடம் வாங்கி கொடுத்தாரு. ஸோ தேட்ஸ் த பாயிண்ட். அண்ட் நெக்ஸ்ட் லைன் இஸ், லெட் அஸ் ரூல் ஃப்ரீடம் வித் பாசிட்டிவ் லிமிட்ஸ். அதாவது நம்ம ஃப்ரீடம் வந்து அதை என்ஜாய் பண்ணணும், ஆனால் அதுக்கு ஒரு லிமிட் இருக்கணும், பாசிட்டிவ் லிமிட். இது இப்படி தான், அது அப்படி தான் அப்படின்னு. நான் ஃப்ரீடம் இருக்கே, என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு கிடையாது. எது சரியோ அது மட்டும் தான் பண்ணணும். ஸோ அதுதான் லெட் அஸ் ரூல் ஃப்ரீடம் வித் பாசிட்டிவ் லிமிட்ஸ் அப்படின்னு. ஸோ த நெக்ஸ்ட் லைன் இஸ், லெட் அஸ் இண்டியன்ஸ் வின் அண்ட் ரூல் மெனி கைண்ட் ஹார்ட்ஸ். இந்த லைன் மீனிங் பார்த்திங்கன்னா, நம் இந்தியர்கள் நிறைய நல்ல உள்ளங்களை ஜெயிச்சு ஆளணும் அப்படின்னு. அதாவது அந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும். நம்ம என்ன சொல்கிறது, நம்ம கண்ட்ரி மாதிரி பெஸ்ட் அப்படின்னு அப்படி ஒரு பேர் வாங்கணும். ஸோ அதுக்கு தான் அந்த லைன் எழுதினேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த போயம் ஃபினிஷ்ட். ஸோ போயம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பேஸ்ட்டு கிராஃப்ட் ஒர்க்க மறந்துட்டேன். ஸோ இது பார்த்திங்கன்னா க்ரீட்டிங் கார்டில் வந்து இந்த மாதிரி ஃபோல்டிங்ஸ்லாம் பார்த்தீங்க. அண்ட் இது வந்து ஃபோம் ஷீட். ஆக்சுவலி இது வந்து இந்த நேஷ்னல் கலர் கொண்டு வந்துக்க ஆரஞ்ச், ஒயிட் அண்டு க்ரீன் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். ஸோ பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஃப்ளவர் கட்டிங் நான் பண்ணலாம்னு நினச்சேன். பட் கையில் வர மாட்டேங்குது அவ்வளோவா. ஸோ நான் மாடல் நெக்ஸ்ட் டைம் நான் செஞ்சு காமிக்கிறேன் இதே மாதிரி. பட் ஃபார் டைம் பீங் நான் எப்படி பண்ணுறேன்,
ஸோ ஸ்கொயர் ஷேப் ஒரு டைமண்ட் ஷேப் கட் பண்ணிவிட்டு ரெகுலர் ஷேப் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிட்டு ஒரு செக் பண்ணால் இது ஒரு மாடல் வந்திருக்கு. ஸோ சம்திங் டிஃப்ரெண்ட், அந்த மாதிரி பண்ணது கிடையாது ஃபோம் ஷீட் கிராஃப்ட்டில். ஸோ நல்லாயிருக்கு. திறக்கும்போது ஐ லவ் இந்தியா அப்படின்னு வருது, மேலே ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே அண்ட் ஆல் சென்டென்சஸ். எஸ், ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சாட்டின் த்ரெட் ரிப்பன். ஸோ ஃபுல்லாக கவர் பண்ணல, ஃபைனல் டச் தான் இது. அண்ட் சூப்பராக இருக்குது இந்த ஒர்க் பார்க்க. ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? கிராஃப்ட் ஒர்க் செம்மையாக இருக்கா, எப்படி இருக்குது, இல்லை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுமா அப்படின்னு கமெண்ட்டை சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ யார் என்ன சொல்லுவாங்க, பிடிச்சதை பண்ணுங்கள், பிடிச்சதெல்லாம் நல்ல விஷயமாக இருக்கட்டும். ஸோ டாட்டா பை டேக் கேர். இந்த நெக்ஸ்ட் வீடியோ மறக்காம ஏன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்காட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்காட்டும் லைக் பண்ணுங்கள். ஸோ சப்போர்ட் ஃப்ரெண்ட் காய்ஸ், லவ் யூ ஆல் அண்ட் ஜெய் ஹிந்த்.